கேஸ் ஸ்டேட் சாப்டர் கண்டினியூ பண்றோம். நம்ம இந்த கேஸ் ஸ்டேட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா கேஸை பத்தி பார்க்க போறோம். இந்த கேஸை வந்து எப்படி மெஷர் பண்றது, மெஷரபிள் டேர்ம்ஸ் என்ன, கேஸை மெஷர் பண்றதுக்கு ஏதாவது மெஷரபிள் டேர்ம்ஸ் இருக்குதா? இருக்குது. என்ன இருக்குது? ப்ரெஷர் இருக்குது, டெம்பரேச்சர், வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ், இப்படி சொல்றோம். சரி, இப்போ ப்ரெஷர் என்ற மெஷரபிள் டேர்ம் எடுத்துக்கலாம். ப்ரெஷர் என்ற மெஷரபிள் டேர்ம் எடுத்துக்கிறோம். இந்த ப்ரெஷரை மெஷர் பண்றதுக்கு என்ன யூனிட்டை நம்ம பயன்படுத்துவோம், என்ன யூனிட்டை நம்ம யூஸ் பண்றோம்? என்ன யூனிட்னாக்கா அட்மாஸ்பியர் யூஸ் பண்றோம். அட்மாஸ்பியர் யூஸ் பண்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரியில சொல்றோம். ஏன் சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரியில சொல்லணும், மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரியில சொல்றாங்க? அடுத்து பாத்தீங்கன்னா டார்ன்ட்டு சொல்றாங்க. ஏன் சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி யூஸ் பண்ணிக்காங்க, அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். இப்போ என்ன பண்றோம்னாக்கா டாரிசெல்லிஸ் பேரோமீட்டரை நம்ம எடுத்துக்கலாம். டாரிசெல்லிஸ் பேரோமீட்டர் எப்படி இருக்கும்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்படி ஒரு வெசல் எடுத்துக்கிறோம். இந்த வெசல்ல என்ன பண்றேன், இந்த மாதிரி ஒரு வெசல் எடுத்துக்கணும். இதுல என்ன செய்யறேன்னா லிக்விட் மெர்க்குரி எடுத்துக்கிறோம். இதுல லிக்விட் மெர்க்குரி. ஏன் லிக்விட் மெர்க்குரி தான் எடுத்துக்கணுமா, வேற லிக்விட் எடுத்துக்க கூடாதுன்னாக்கா வேற லிக்விட் கூட எடுத்துக்கலாம், வேணும்னா எடுத்துக்கலாம். சரி, இப்போ பர்டிகுலரா மெர்க்குரி லிக்விடை நம்ம இங்க எடுத்துக்கிறோம். சரி, இங்க என்ன லிக்விட் எடுத்துக்கிறோம்னா மெர்க்குரி லிக்விடை நம்ம இங்க எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன பண்றேன்னா ஒரு வெசல், இது போல ஒரு வெசல் இங்க பிளேஸ் பண்றோம். இது போல ஒரு வெசல் இங்க பிளேஸ் பண்ணிடுறோம். அடுத்து என்ன பண்றேன்னாக்கா ஒரு கிளாஸ் கிராஜுவேட்டட் டியூப் எடுத்துக்கிறோம். கிளாஸ் கிராஜுவேட்டட் டியூப், அதுல மெர்க்குரியை ஃபில் பண்ணிட்டு அதை இன்வெர்ட் பண்ணி இதுக்கு மேல பிளேஸ் பண்ணிடுறோம். இதுக்கு மேல பிளேஸ் பண்ணிட்டு இப்படி பிளேஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது பாத்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் டியூப், இதுல ஃபுல்லா மெர்க்குரி இருக்குது, அது மாதிரி பிளேஸ் பண்ணிடணும். ஓகேவா? சரி, இனிஷியலா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் மெர்க்குரி இருக்குது. இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த அவுட்டர் வெசல்ல மெர்க்குரி எவ்வளவு இருக்குதுன்னா இவ்வளவு இருக்கிறத வச்சுக்கலாம். இனிஷியலா இங்க வந்து லெவல் ஆஃப் மெர்க்குரி இங்க இருக்குது, லெவல் ஆஃப் மெர்க்குரி. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா மெர்க்குரி இருக்கிறத வச்சுக்கலாம் இனிஷியலா. அப்புறம் டைம் போக போக என்ன ஆகுதுன்னா இங்க மெர்க்குரி லெவல் டிக்ரீஸ் ஆகுது. இங்க இந்த டெஸ்ட் டியூபுக்குள்ள, இந்த கிளாஸ் டியூபுக்குள்ள மெர்க்குரி லெவல் வந்து என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது, குறையுது. இந்த அவுட்டர், இங்க அவுட்டர்ல மெர்க்குரி லெவல் என்ன ஆகுதுன்னா ரைஸ் ஆகுது, கூடுது. அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி இப்படி வெளியே வந்திருக்குதுன்னு அர்த்தம். இங்க இருக்கக்கூடிய லிக்விட் மெர்க்குரி ஏன் வெளியே வந்துச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி இப்படி டவுன்வர்ட் பிரஷரை கொடுக்குது. இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி இப்படி பிரஷரை கொடுக்குது. இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி இப்படி பிரஷர் கொடுக்குது. ஏன்னா இந்த ஏர் இந்த பிரஷரை கொடுக்கறதுனால ஏர் வந்து பிரஷர் இப்படி கொடுக்குது. இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி, இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி இப்படி போகுது. இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி பிரஷர் இப்படி கொடுக்குது. இப்போ இந்த ரெண்டு பிரஷர் எப்படி இருந்தா இங்க மெர்க்குரி லெவல் டிக்ரீஸ் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அப்படின்னா இங்க மெர்க்குரி லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா இது எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் கம்மியா இருக்குது, இது எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரை விட. அதானே? அப்போ இது எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் வந்து அதிகமா இருக்குது, இந்த மெர்க்குரி எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் கம்மியா இருக்குது. அதனால இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி வெளியே வருது, ஆனா இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி உள்ள போல. சரியா? ஓகே, சரி. ஒரு சர்டைன் டைம் ஆன பின்னாடி மெர்க்குரி லெவல்ஸ் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்ட் பொசிஷனை அட்டைன் பண்ணுது. அந்த பொசிஷனுக்கு இப்போ வரலாம். இப்போ ஒரு சர்டைன் டைம் வரைக்கும் விட்டாச்சு. இப்போ மெர்க்குரி லெவல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்க மெர்க்குரி லெவல் பாத்தீங்கன்னா இப்படி இருக்குது. இதுதான் இங்க மெர்க்குரி லெவல். மெர்க்குரி லெவல் அவுட்டர்ல வந்து இப்படி இருக்குது, அதாவது இந்த இனிஷியலை விட இப்போ அதிகமா இருக்குது. அடுத்து இங்க மெர்க்குரி லெவல் பாத்தீங்கன்னா இந்த லெவல் இருக்குது, இந்த லெவல் இருக்கு மெர்க்குரி இருக்குது. சரி, இப்போ இந்த பொசிஷன் எப்படி இருக்குன்னா வேக்யூமா இருக்குது. இந்த பொசிஷன் வேக்யூமா இருக்குது. இப்போ என்ன செய்யலன்னா இந்த மெர்க்குரி, இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி, இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி என்ன பண்ணுதுன்னா டவுன்வர்ட் பிரஷர் கொடுக்குது. இந்த மெர்க்குரி காலம் கரெக்டா இங்க மென்ஷன் பண்ணிக்கிற மெர்க்குரி காலமும் டவுன்வர்ட் பிரஷர் கொடுக்குது.
இந்த மெர்க்குரி காலம் கொடுக்கக்கூடிய டவுன்லோட் பிரஷரும் இந்த மெர்க்குரி காலம் கொடுக்கக்கூடிய டவுன்லோட் பிரஷரும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அடுத்து இந்த அட்மாஸ்பியரிக் ஏர் பிரஷரை கொடுக்குது. இந்த அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து இங்க பிரஷரை கொடுக்குது. இதுக்கு மேல இந்த மெர்க்குரி காலம் இங்க இருந்து இது வரைக்கும் ஓகேவா, இந்த சர்ஃபேஸ் இருக்கும், இதுவும் டவுன்வர்ட் பிரஷர் கொடுக்குது. இப்போ எல்லாமே எப்படி இருக்கும்ட்டு இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதாவது இது மாதிரி இனிஷியலா எடுத்துக்கணும், கொஞ்ச நேரம் விட்டுட்டோம், கொஞ்ச நேரம் விட்ட பின்னாடி என்ன ஆகுதுன்னாக்கா இது போல ஒரு கான்ஸ்டன்ஸே வந்து அட்டைன் பண்ணிடுச்சு. இந்த மெர்க்குரி லெவலும் மாறது இல்லை, மாறாது. இதுக்கு மேல இந்த மெர்க்குரி லெவலும் இதுக்கு மேல சேஞ்ச் ஆகாது. இந்த லெவல் அட்டைன் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க, இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி எக்ஸர்ட் பண்ணக்கூடிய டவுன்வர்ட் பிரஷரும் இந்த மெர்க்குரி எக்ஸர்ட் பண்ணக்கூடிய டவுன்வர்ட் பிரஷரும் ஈக்குவலா இருந்தாதான் எப்படி இருக்கும் ஃப்ளோன்னா, இங்க இருந்து மெர்க்குரி இப்படி போறதும் இங்க இருந்து மெர்க்குரி இப்படி வெளியே வர்றதும், இங்க உள்ள இருக்கிற மெர்க்குரி வெளியே வர்றதும் இந்த வெளியில இருக்கக்கூடிய மெர்க்குரி உள்ள போறதும் ஈக்குவல் எக்ஸ்டென்ட்ல இருக்கும். ஓகே சரி. அப்போ என்ன சொல்றேன்னா, இந்த பிரஷரும் ஈக்குவல். அதனால இப்போ மெர்க்குரி அவுட் சைட்ல இருந்து இந்த டெஸ்ட் டியூப்குள்ள போறதும் டெஸ்ட் டியூப்ல இருந்து அவுட் சைடுக்கு வர்றதும் ஈக்குவலா இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி. அடுத்து இந்த அட்மாஸ்பியரிக் ஏர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரும் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரும் ஈக்குவலா இருந்தாதான் இப்படி மெர்க்குரி உள்ள போறதும் இங்க உள்ள இருந்து மெர்க்குரி வெளியே வர்றதும் ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த லெவல் கான்ஸ்டன்டா இருக்கும், இந்த லெவலும் கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேவா சரி. இப்போ இந்த அட்மாஸ்பியரிக் ஏர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் எவ்வளவுன்னா, இங்க இருந்து இது வரைக்கும் காலம் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷருக்கு ஈக்குவல். இந்த காலம் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரும் இந்த அட்மாஸ்பியரிக் ஏர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரும் ஈக்குவலா இருக்குது. அதனால்தான் இந்த லெவல் கான்ஸ்டன்டா இருக்குது, இங்கே லெவல் கான்ஸ்டன்டா இருக்குது. இப்போ இதை என்னன்னு சொல்றேன்னா, இந்த ஹைட் ஆஃப் காலம் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் இருக்கும், இந்த காலத்தினுடைய ஹைட் எவ்வளவு சொல்றோம்னா 76 சென்டிமீட்டர் சொல்றோம். இங்க மெர்க்குரியை யூஸ் பண்ணதுனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரின்னு சொல்றோம். அட்மாஸ்பியரிக் பிரஷரை 1 அட்மாஸ்பியர்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அட்மாஸ்பியரிக் பிரஷரை வந்து அட்மாஸ்பியரிக் ஏர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரை 1 அட்மாஸ்பியர்னு எடுத்துக்கிறோம். அதை இந்த 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரிக்கு ஈக்குவேட் பண்றோம். அப்போ 1 அட்மாஸ்பியர் ஈக்குவல் டு 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரின்ட்டு நம்ம சொல்றோம். ஏன் இங்க மெர்க்குரி தான் எடுத்துக்கணுமா, வாட்டர் எடுத்துக்க கூடாதா? எடுத்துக்கலாம். வாட்டர் எடுத்துக்கினா என்ன வரும்? ஒரு 10 மீட்டர்ஸ் ஹைட் வரும், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த காலம் வந்து ஒரு 10 மீட்டர்ஸ் ஹைட் வரும், அவ்வளவுதான். அதனால தான் வாட்டர் எடுத்துக்கல, மெர்க்குரி எடுத்துக்கினாங்க. மெர்க்குரிக்கு டென்சிட்டி வந்து 13.6 கிராம் பர் சிசி இருக்கிறதுனால மெர்க்குரி எடுத்துக்கினாங்க. ஆனா வாட்டருக்கு டென்சிட்டி 1 கிராம் பர் சிசி தானே, அதனால வாட்டரை எடுத்துக்கல. சரி. அப்போ இங்க மெர்க்குரி எடுத்துக்கிறதுனால இங்க ஹைட் ஆஃப் காலம் வந்து கம்மியா இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. இதுவே 76 சென்டிமீட்டர்னா எவ்வளவு, கிட்டத்தட்ட 3/4 மீட்டர் வந்துருச்சு இல்ல. அதே வாட்டர் எடுத்துக்கணும், இது எவ்வளவு இருக்கணும், கிட்டத்தட்ட 10 மீட்டர்ஸ் ஹைட் காலம் வந்தாதான் இந்த அட்மாஸ்பியரிக் ஏர் பிரஷரோட ஈக்குவல் ஆகும். அதனால்தான் இங்க மெர்க்குரி எடுத்துக்கினாங்க, ஏன்னா டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுனால. சரி. இந்த சென்டிமீட்டர் நான் இப்போ மில்லிமீட்டரா மாத்துறேன். மில்லிமீட்டரா மாத்துறதுக்கு 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சரி. அடுத்து வந்து இந்த இதுக்கு பேர் என்னன்னா டாரிசெல்லிஸ் பேரோமீட்டர். இதுக்கு பேர் என்னன்னா டாரிசெல்லிஸ் பேரோமீட்டர். இந்த டாரிசெல்லிஸ் பேரோமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா அட்மாஸ்பியரிக் பிரஷரை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இவரை ஆனர் பண்றதுக்காக இந்த டார் என்ற வேர்டு எடுத்துக்கின்னு இங்க டார் என்ற வேர்டத்தை கொடுத்துட்றாங்க. அதனால இந்த 1 அட்மாஸ்பியரை நம்ம என்னன்னு சொல்றோம்னா 760 டார் அன்ட்டு சொல்றோம். 760 டார். இந்த மில்லிமீட்டருக்கு பதிலா டார் எடுத்துக்கிறோம், வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ 1 அட்மாஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு சொல்றோம், 760 டார் அன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். சரி, ஓகே. அடுத்து வந்து இப்போ இதை எஸ்ஐ சிஸ்டம்ல இதை எப்படி சொல்றது, இதை எஸ்ஐ சிஸ்டம்ல சொல்றதுக்காக என்ன பண்றோம்னா pressure is equal to HDG என்ற ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். இது வந்து H என்றது இந்த ஹைட் ஆஃப் காலம், H என்றது இந்த ஹைட் ஆஃப் காலம், D என்றது டென்சிட்டி ஆஃப் லிக்விட் டேக்கன் இயர், G என்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. P is equal to HDG. இதன் பிரகாரம் நம்ம பிரஷரை கால்குலேட் பண்ணலாம் எஸ்ஐ யூனிட்ல.
இப்போ ஹைட் ஆஃப் காலம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஹைட் ஆஃப் மெர்குரி காலம் எவ்வளோ 76 சென்டிமீட்டர். அந்த சென்டிமீட்டரை மீட்டரா மாத்திக்கோங்க. அப்போ பாயிண்ட் இப்படி வச்சுக்கோங்க 0.76 மீட்டர். ஓகே, இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் மெர்குரியை இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டென்சிட்டி ஆஃப் மெர்குரியை எஸ்ஐ சிஸ்டம்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அடுத்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை எஸ்ஐ சிஸ்டம்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. உங்களுக்கு பிரஷர் கிடைக்கும். அந்த பிரஷர் எவ்வளவுனாக்கா 1.01325 into 10 to the power of 5 SI யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் பிரஷருக்கு. அப்படி இல்லைன்னா என்ன சொல்லணும்னா பாஸ்கல் சொல்லலாம். ஓகேவா? சரி, இப்போ என்னென்ன பிரஷர்னுடைய என்னென்ன டேர்ம்ஸ் பார்த்துருக்கோம். 1 atmosphere is equal to 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்குரி பார்த்துருக்கோம். அடுத்து சென்டிமீட்டரை மில்லிமீட்டரா மாத்திருக்கோம். மில்லிமீட்டர் ஆஃப் மெர்குரி சொல்லிக்கோம். அடுத்து ஆனர் பண்றதுக்காக மில்லிமீட்டர்ன்ற இடத்துல டார் எழுதிட்டோம். அடுத்து இதை எஸ்ஐ சிஸ்டமா நம்ம மாத்திருக்கோம். எஸ்ஐ யூனிட்ல பார்க்கும்போது எவ்வளவு வந்துச்சுனாக்கா 1.01325 into 10 to the power of 5 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இப்ப நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் சொல்லலாம், இல்லைன்னா பாஸ்கல் கூட சொல்லலாம். அப்போ 1 atmosphere is equal to so and so பாஸ்கல் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் வந்து எஸ்ஐ சிஸ்டம். இதை சிஜிஎஸ் சிஸ்டமா மாத்தலாம். சிஜிஎஸ் சிஸ்டம்னா நியூட்டன் என்ற இடத்துல டைன் எழுதிக்கிறோம், மீட்டர் என்ற இடத்துல சென்டிமீட்டர் எழுதிக்கிறோம். இப்போ டைன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ சிஜிஎஸ் சிஸ்டம்ல என்ன சொல்றோம்னா டைன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ வேல்யூ வந்து 1.01325 into 10 to the power of 6 அப்படி சொல்றோம். சரி, அடுத்து வந்து வேற யூனிட் என்ன இருக்குன்னா பார்ஸ் இருக்குது. அந்த பார்ஸ்க்கான வேல்யூ என்னன்னாக்கா so and so. ஓகே, 1 atmosphere equal to so and so bars சொல்றோம். இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா எஸ்டிபி கண்டிஷன், எஸ்ஏடிபி கண்டிஷன் ரெண்டு இருக்குது. எஸ்டிபி கண்டிஷன்ல என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த பிரஷரை வந்து அட்மாஸ்பியர்ல எடுத்துக்கும். ஆனா எஸ்ஏடிபி கண்டிஷன்ல என்ன பண்ணுவோம்னா பிரஷரை வந்து பார்ஸ்ல எடுத்துக்கும். எஸ்ஏடிபி கண்டிஷன்ல பிரஷரை வந்து பார்ஸ்ல நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சரி, இப்போ அட்மாஸ்பியருக்கும் பிரஷர்னுடைய அதர் யூனிட்ஸ்க்கும் உள்ள ரிலேஷனை நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து கேஸினுடைய வேற மெஷரபிள் டேர்ம் என்னன்னா வால்யூம். வால்யூம் என்ன எதுல சொல்லலாம்? மில்லி லிட்டர்ல சொல்லலாம், லிட்டர்ல சொல்லலாம், சென்டிமீட்டர் கியூப்ல சொல்லலாம், இது மாதிரி சொல்லலாம். இப்போ 1 decimeter cube is equal to எவ்வளவுன்னா 1 லிட்டர்னு சொல்லுவோம். இது போல வால்யூம்கான யூனிட்ஸ் சொல்றோம். அதே மாதிரி டெம்பரேச்சர் இருக்குது. டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹீட் இப்படி எல்லாம் சொல்றோம். டிகிரி செல்சியஸை கெல்வினா மாத்துறதுக்காக 273 ஆட் பண்றோம். சரி, இப்போ வந்து இந்த பேரோமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம எதை கண்டுபிடிக்கலாம்னா அட்மாஸ்பியரிக் பிரஷரை கண்டுபிடிக்கலாம். இந்த டாரிசெல்லி பேரோமீட்டர் யூஸ் பண்ணி அட்மாஸ்பியரிக் பிரஷர் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி அனிராய்டு பேரோமீட்டர் இருக்குது. அனிராய்டு பேரோமீட்டரை யூஸ் பண்ணி அட்மாஸ்பியரிக் பிரஷரை கண்டுபிடிக்கிறோம். கேஸினுடைய பிரஷரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கேஸினுடைய பிரஷரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா மேனோமீட்டர் யூஸ் பண்றோம். கேஸினுடைய பிரஷரை கண்டுபிடிக்கிறதுக்கு மேனோமீட்டரை யூஸ் பண்றோம். இந்த மேனோமீட்டர் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இந்த மேனோமீட்டர்ல 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் எண்ட் மேனோமீட்டர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் எண்ட் மேனோமீட்டர். அது மாதிரி 2 டைப்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி எப்படி பிரஷரை கண்டுபிடிக்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். மேனோமீட்டர் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். மேனோமீட்டர் பாத்தீங்கன்னா இப்படி இருக்குது. மேனோமீட்டர் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த மேனோமீட்டருக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன வச்சிருப்பாங்கன்னா மெர்க்குரி, லிக்விட் மெர்க்குரி இருக்கும். இந்த மேனோமீட்டர் இந்த யூ டியூப் இருக்குது இல்ல, யூ மாதிரி டியூப், இதுக்குள்ள மெர்க்குரி லிக்விட் இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா எந்த கேஸினுடைய பிரஷரை மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கேஸை இந்த இடத்துல எடுத்துக்கின்னு இந்த க்ளோஸ் பண்ணிடணும். இந்த இடம் எப்படி இருக்குன்னா ஒன்னு ஓப்பனா இருக்கும், இல்லைன்னா இப்படி க்ளோஸ்டா இருக்கும். இப்படி க்ளோஸ்டா இருந்தா இந்த இடம் எப்படி இருக்குன்னா வேக்யூமா இருக்கும். இந்த இடம் வேக்யூமா இருக்கும். க்ளோஸ்டா இருந்தா இந்த இடம் வேக்யூமா இருக்கும். அப்படி வேக்யூமா இல்லைன்னா இந்த இடத்துல எல்லாம் லிக்விட் மெர்க்குரி இருக்குதுன்ட்டு மீனிங், அவ்வளவுதான். ஆனா லிக்விட் மெர்க்குரி இந்த இடத்துக்கு வர மாதிரி வராது. இந்த இடம் வேக்யூமா தான் இருக்கும். சரி, ஓகே. இங்க கேஸ் எடுத்துக்கணும், இங்க வந்து லிக்விட் மெர்க்குரி எடுத்துக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க கேஸ் இருக்குது. இது வந்து பிரஷர் எக்ஸர்ட் பண்ணும்ல. இது பிரஷர் எக்ஸர்ட் பண்றதுனால கண்டிப்பா மெர்க்குரி லெவல் எப்படி இருக்குன்னா இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய லிம்ப்ல வந்து லோயர் லெவல்ல இருக்கும், இந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய லிம்ப்ல வந்து ஹையர் லெவல்ல இருக்கும் மெர்க்குரி. ஓகேவா? ஏன்னா இந்த கேஸ் வந்து பிரஷர் எக்ஸர்ட் பண்றதுனால இந்த லெஃப்ட் சைட்ல வந்து மெர்க்குரி லெவல் கம்மியா இருக்கும், இந்த ரைட் சைட்ல வந்து மெர்க்குரி லெவல் ஹையஸ்டா இருக்கும் அன்ட்டு சொல்றோம். இப்போ வந்து இந்த ஹைட் வந்து இங்க கிரியேட் ஆச்சு. இங்க டிஃபரன்ஸ் இன் ஹைட் இங்க கிரியேட் ஆயிருக்குது. இந்த ஹைட் கிரியேட் ஆனதுக்கு காரணம் இந்த டிஃபரன்ஸ் இன் லெவல்.
இங்க இந்த லிம்ப்ல மெர்க்குரி லெவலும் இந்த லிம்ப்ல மெர்க்குரி லெவலும் சேமா இல்லாததுக்கு காரணம், சேமா இல்லாததுக்கு ரீசன் என்னன்னா இந்த கேஸ் பிரஷர் எக்ஸர்ட் பண்ணதுனால தான். இப்போ இந்த கேஸ் சப்போஸ் பிரஷர் எக்ஸர்ட் பண்ணல, இங்க கேஸே கிடையாது, இங்க வேக்யூமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வேக்யூம், இந்த இடத்துல வேக்யூம். அப்போ மெர்க்குரி லெவல் எப்படி இருக்கும்? இங்க இந்த சைட்ல லெஃப்ட் சைட்ல மெர்க்குரி லெவலும் ரைட் சைட்ல மெர்க்குரி லெவலும் ஈக்குவலா தானே இருக்கும். ஏன்னா இந்த பக்கமும் பிரஷர் கிடையாது, இந்த பக்கமும் பிரஷர் கிடையாது, இந்த பக்கம் வேக்யூம், இந்த பக்கமும் வேக்யூம். அப்போ மெர்க்குரி லெவல் இந்த பக்கமும் லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் ஈக்குவலா இருக்கும். இங்க கேஸ் இருக்கனால இது பிரஷர் எக்ஸர்ட் பண்ணுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே லெஃப்ட் சைட்ல லெவல் வந்து கம்மியா இருக்கும், ரைட் சைட்ல லெவல் அதிகமா இருக்கும். அப்போ இந்த டிஃபரன்ஸ் இன் லெவல் இதான் இந்த எச்ன்னு சொல்றோம். இந்த டிஃபரன்ஸ் இன் லெவல்ஸ் தான் இந்த எச்ன்னு சொல்றோம். இந்த எச் கிரியேட் ஆனதுக்கு காரணம் என்ன, ரீசன் என்ன? இந்த கேஸ் பிரஷர் எக்ஸர்ட் பண்ணதுனால தான். அப்போ இந்த பிரஷர் இஸ் ஈக்குவல் டு HDG ன்னு சொல்றோம். பிரஷர் எக்ஸர்டட் பை த கேஸ் ஈக்குவல் டு இந்த ஹைட்னா இந்த டிஃபரன்ஸ் இன் லெவல்ஸ். இந்த டிஃபரன்ஸ் இன் லெவல்ஸ் தான் இந்த ஹெச்ன்னு சொல்றோம். இந்த ஹைட் எடுத்துக்கிறோம். டி என்றது டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி, ஜி என்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பிரஷர் ஆஃப் கேஸை கண்டுபிடிக்கிறோம். சரி, சப்போஸ் இது வந்து ஓப்பன் கிடையாது, இது வந்து க்ளோஸ்டு கிடையாது, ஓப்பனா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஓப்பனா இருக்குது. இப்போ எப்படி இருக்கும் பிரஷர்? இப்போ இங்க வந்து என்ன ஆக்ட் ஆகும்னா ஏர் ஆக்ட் ஆகும். ஏர் வந்து பிரஷர் எக்ஸர்ட் பண்ணும். கரெக்ட்டுங்களா? இங்க வந்து ஏர் வந்து பிரஷரை எக்ஸர்ட் பண்ணும். இந்த பக்கம் இந்த லிம்ப்ல ஏர் வந்து பிரஷர் எக்ஸர்ட் பண்ணும். இங்க வந்து எந்த கேஸினுடைய பிரஷரை நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கேஸை இங்க எடுத்துக்கோங்க. இப்போ மெர்க்குரி லெவல்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ மெர்க்குரி லெவல் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். மெர்க்குரி லெவல் பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது இந்த பக்கம் கம்மியா இருக்கணும், இந்த பக்கம் அதிகமா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போ மெர்க்குரி லெவல்ஸ் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா கூட இருக்கலாமே. அதாவது லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய லிம்ப்லயும் ரைட் சைடுல இருக்கக்கூடிய லிம்ப்லயும் மெர்க்குரி லெவல் ஈக்குவலா இருக்கலாம். அப்படி ஈக்குவலா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? கேஸ் எக்ஸர்ட் பண்ண பிரஷரும் ஏர் எக்ஸர்ட் பண்ண பிரஷரும் எப்படி இருக்குதுன்னு அர்த்தம்? ஈக்குவலா இருக்குதுன்னு அர்த்தம். இதனுடைய பிரஷரும் ஈக்குவலா இருக்கிறதுனால தானே இங்க லெவலும் ஈக்குவலா இருக்குது. சரி, இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இல்லைன்னா நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி என்ன வரும்னாக்கா இங்க வந்து இப்படி இருக்கலாம். அடுத்து இங்க வந்து லெவல் அதிகமாகும், இங்க லெவல் கம்மியாகவும் இருக்கலாம். இப்படி கூட இருக்கலாம்ல. அப்போ டிஃபரன்ஸ் இன் லெவல் கிரியேட் ஆயிருக்குது. டிஃபரன்ஸ் இன் லெவல் ஹைட் கிரியேட் ஆயிருக்குது. டிஃபரன்ஸ் இன் லெவல் கிரியேட் ஆயிருக்குதுன்னா பிரஷர் ரெண்டு பேரும் ஈக்குவலா எக்ஸர்ட் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ பிரஷர் எக்ஸர்ட் பை த கேஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு பிரஷர் எக்ஸர்டட் பை த ஏர். இப்போ இந்த லெஃப்ட் சைடு லிம்ப்ல வந்து பிரஷர் அத மெர்க்குரி கீழே இருக்குது அப்படின்னா கேஸ் பிரஷரை எப்படி எக்ஸர்ட் பண்ணிருக்கு அந்த ஏரை விட யோசிச்சு பாருங்க. அப்போ பிரஷர் எக்ஸர்டட் பை த கேஸ் இஸ் கிரேட்டர் than பிரஷர் எக்ஸர்டட் பை த ஏர். அப்போ கேஸ் வந்து நல்ல அதிகமான பிரஷர் எக்ஸர்ட் பண்ணதுனால தானே இங்க லெவல் வந்து கம்மியா இருக்குது. அப்போ வந்து இப்போ என்ன சொல்லலாம்னா பிரஷர் எக்ஸர்டட் பை த கேஸ் இஸ் ஈக்குவல் டு பிரஷர் எக்ஸர்டட் பை த ஏர் பிளஸ் சம் additional pressure. Therefore, pressure exerted by the